இஸ் எஃப்இஜி. எஃப்இஜியை பற்றி உங்களுக்கு தெரியும். எஃப்இஜி உங்ககிட்ட சொல்லிட்டேன். ஓகேவா? வாட் இஸ் தட்? 3 கேண்டில்ல 2வது கேண்டில் கேப் இருக்குது அப்படின்னா எஃப்இஜி. அவ்வளோதான், சிம்பிள். அதோட வேலை என்ன? இட் இஸ் த ஃபேர் வேல்யூ ப்ரைஸ். ஐயா, அதாவது அந்த இடத்துக்கு ப்ரைஸ் வந்ததுன்னா ரியாக்ட் பண்ணும், அவ்வளோதான். தென் CISD. What is the CISD? Change in state of delivery. I will told you that இதை நம்ம வந்து லிக்விட் எடுத்த இடத்துல தான் பார்க்கணும். The 4-hour chart I will drop down to 15 minutes. இந்த இடத்துல நிறைய எக்ஸாம்பிள் பார்த்தோம்ல, இந்த இடத்த நான் எடுத்துக்கிறேன். இந்த இடம் வந்து அந்த இதா இல்லை. ஒரு எக்ஸாம்பிள் தான் தரமா இருக்கிறது இல்லையா? Here's the example, best example. இந்த லோ வந்து நம்மளுக்கு தெரியும். நம்ம பார்த்தது என்ன டைம் ஃப்ரேம் 4 hour. இந்த லோ வந்து நம்மளுக்கு தெரியும். எதர் இந்த லோ ஆர் ப்ரைஸ் இந்த இடத்துல வந்து ரிவர்ஸ் ஆகும்னு நம்ம நினைச்சது இந்த லோவா இருக்கும். 4 hour அப்படின்னா நம்ம வீக்லியில் போயிட்டு இதை பார்த்துக்கலாம், எஃப்இஜி எது இருக்கா அப்படின்ட்டு. ஹியர்ஸ் த எஃப்இஜி. யூ நோ, சரிதா? எஃப்இஜி இருக்கா? தென் வந்து 4 hour வரும். 4 hourல லிக்விடிட்டி செக் ஃபார் த லிக்விடிட்டி. இங்கே என்ன இருக்குது? வீக்லியோட எஃப்இஜி இருக்குது. இந்த என்ன 4 hourோட ஸ்விங் லோ இருக்கு, ஒரு ஸ்விங் லோ இருக்கு. ஓகேவா? அதே மாதிரி அந்த ஸ்விங் லோ இந்த எஃப்இஜியில் ட்ரேட் ஆகும் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், ஏன்னா அங்கே வீக்லி எஃப்இஜி இருக்கு. தென் டைவ் இன்டு 50 மினிட். இது இவ்வளோ கீழே ஒன்றும் அவசியம் இல்லை. வீக்லி எஃப்இஜி 4 hour லிக்விடிட்டி அப்படின்னா 4 hourல சிஎஸ்டி கிடைச்சோடனே நம்ம எடுத்துட்டு போயிடலாம். தட்ஸ் பெட்டர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டார்டிங்ல 2 டைம் ஃப்ரேம் இஸ் பெட்டர் ஃபார் யூ. ஓகேவா? போக போக 3 டைம் ஃப்ரேம் என்ன எடுத்துக்கோங்க. ஸ்டார்டிங்லேயே அப்படி இது எடுத்துக்காங்க. லிக்விடிட்டி அடிச்ச கேண்டில் இருக்கும்ல, யூ நீட் டு see liquidity. liquidity, which candle hit the liquidity? liquidity அடிச்சு உடனே சேஞ்ச் இன் ஸ்டேட் ஆஃப் லிக்விடிட்டி. ஒவ்வொரு டைம் ஃப்ரேமா குறைச்சிக்கிறேன். ஸோ தட் இந்த 3 hour சார்ட்ல எனக்கு பெஸ்ட்டாக இருக்குது. பெஸ்ட்னு சொல்கிறேன், பெட்டராக இருக்குது. 2 hour is better and also 1 hour is highly better. நான் 3 hourலேருந்து ஒவ்வொன்றா சொல்கிறேன். ஹியர் இஸ் தட். வீக்லியில் எஃப்இஜி இருக்கு, இங்கே வந்து ஸ்விங் லோ இருக்கு. ப்ரைஸ் என்ன பண்ணுது? ப்ரைஸ் இந்த ஸ்விங் லோவை அடிக்குது. இது என்ன டைம்? 12. இது என்ன டைம்? போகுது. ஓகே, என்ன டைம்? 3 hourல கரெக்டாக அடிக்குது. அடித்த உடனே இந்த லிக்விட் அடிச்ச இருக்குல்ல, லிக்விட்டை ஹிட் பண்ண கேண்டில் இஸ் பிளாக் கேண்டில் ஆர் கிரீன் கேண்டில் என்னன்னு பார்க்கணும். லைக் தட் இஸ் கால்ட் ஆர்டர் பிளாக். தட் இஸ் கால்ட் ஆர்டர் பிளாக். மேபி இருக்கான்னு தெரியல. லுக் தட். என்னோட பழைய வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன், தெரியுதா? பிடிக்க முடியுதா? எஃப்இஜி கொடுத்த கேண்டில் பாரு, வால்யூமை ஸ்விங் ஹை வச்ச கேண்டில் பாரு. தென் ப்ரைஸ் லோ வச்சு லிக்விட் இன்ஜினியர் பண்ண கேண்டில் பாரு. மேலே போயிட்டு திரும்பி ஸ்விங் ஹை வச்ச கேண்டில் பாரு. தென் அங்கே ஹை வச்ச கேண்டில் அப்படியே ட்ராப் ஆகுது. லிக்விட்டி தட்டின கேண்டில் பாரு. லிக்விட்டி தட்டின கேண்டில் பாரு. ஐ டோன்ட் நீட் திஸ், டெலிட் பண்ணிக்கிறேன். லிக்விட்டி தட்டின கேண்டில் பாரு. இட் இஸ் கால்ட் ஆர்டர் பிளாக். ஆர்டர் பிளாக் சும்மா வர கிடையாது. சும்மா ஒன்றும் இந்த பிளாக் அந்த பிளாக் அந்த இப்போ எல்லா அப்ட்ரெண்ட்ல எல்லா டவுன் க்ளோஸ் கேண்டிலும் ஆர்டர் பிளாக் இல்லை, நாட் ஆர்டர் பிளாக். ஆர்டர் இல்லாத எந்த பிளாக்னா ஆர்டர் பிளாக் இல்லை. ஓகே, ஆர்டர் இல்லாத எந்த ஆர்டர் பிளாக்கும் ஆர்டர் பிளாக் இல்லை. ஓகே, ஸோ ஹியர்ஸ் த லோ, ப்ரைஸ் தட்டுனுச்சு, ஆர்டர் பிளாக். வென் இந்த ஒரு டவுன் க்ளோஸ் கேண்டில், நம்ம வந்து அப் ட்ரெண்ட்ல இருக்கோம் அப்படின்னா, ஒரு அப் ட்ரெண்ட்ல இருக்கும்போது ஒரு பேரிஷ் கேண்டில் லிக்விட்டி அடிச்சதுக்கு அப்புறம், லிக்விட்டி அடிக்கிறதுக்கு முன்னாடி இருந்த பேரிஷ் கேண்டிலை எப்போ எங்கல்ஃப் பண்ணுதோ தட் இஸ் கால்டு சிஐஎஸ்டி. we know that CISD, இந்த கேண்டில், இந்த பேரிஷ் கேண்டில் தான் சிஐஎஸ்டி கேண்டில். இதோட ஓப்பன் தான் இது சிஐஎஸ்டி. ஓகேவா? ப்ரைஸ் அடுத்த கேண்டில் வந்து புல்லிஷ் கேண்டிலா வரணும். வந்த அந்த கேண்டில் வந்து இந்த கேண்டிலுக்கு மேலே போய் க்ளோஸ் வைக்கணும். எதர் ஒரு கேண்டில் க்ளோஸ் வைக்கலாம், 2 கேண்டில் எடுத்துக்கலாம்,
3 கேண்டில் எடுத்துக்கலாம். பட் எத்தனை கேண்டில் இருக்குதோ அந்த அளவு தான் பவர். அந்த லிக்விடிட்டியோட பவர் அவ்வளவுதான். லிக்விட் அடிச்ச உடனே அடுத்த கேண்டிலே போயிட்டு எங்கல்ஃப் பண்ணுது அப்படின்னா அந்த அளவு பவர் அந்த இடத்துல இருக்கு. அந்த அளவு ஆர்டர் அங்க இன்ஜெக்ட் ஆயிருக்கு. இல்ல 2 கேண்டில் எடுத்துக்குதுன்னா அப்போ கொஞ்சம் ஆர்டரோட அளவு கம்மியா இருக்கு. ஸோ அந்த இடத்துல பவரும் எங்கல்ஃப் பண்ணி பொறுமையா தான் போகும். அதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தட்ஸ் இட். அந்த பிரைஸை நீங்க ரீட் பண்ண தான் அது வரும். தென் யூ கேன் என்டர் ஹியர், ஸ்டாப் லாஸ் ஹியர். ஆல்வேஸ் டூ த பிக் த ஸ்டாப் லாஸ் த லோவர். அதாவது லிக்விட்டி அடிச்ச லோவில் வந்து ஸ்டாப் லாஸ் எப்பயுமே வாங்கிட்டேன். ஸோ ஆக்சுவலி ஐ ஆல்ரெடி டோல்டு யூ செவரல் லிக்விட்டிஸ் ஸ்விங் ஹை இதான் மேக்ஸிமம் டார்கெட். பட் இதுக்கு நடுவில் எங்கேயாவது ஈக்குவல் ஹைஸ்லாம் இருக்குது அப்படின்னா பி கேர்ஃபுல் அட் தட் பாயிண்ட். ஈக்குவல் ஹைஸ் ரிலேட்டிவ் ஈக்குவல் ஹைஸ் இந்த இடத்துல வேறவர் உங்களுக்கு வந்து எந்த இடத்துல வந்து உங்களுக்கு 1:2 கிடைச்சாலும் ஓகே இது அப்படின்ட்டு போகிறது பெட்டர். இல்லை ப்ரோ நான் இந்த ஹையை வைக்கிறேன் ப்ரோ, தாராளமாக வைக்கலாம், வைக்கக்கூடாதுன்னு இல்லை. ஓகேவா? அரௌண்ட் 1:2.7, அரௌண்ட் 1:3 சம்திங், 3 பக்கத்தில் கிடைச்சிருச்சு. அவ்வளோதான். இதுலயும் உங்கள் விருப்பம் தான். இந்த சிஐஎஸ்டி கொடுத்த உடனே அந்த அடுத்த கேண்டலோட க்ளோஸ்லயும் என்ட்ரி போடலாம். இந்த சிஐஎஸ்டிலையும் லிமிட் ஆர்டர் பிளேஸ் பண்ணி வைக்கலாம். எனி திங் இட்ஸ் யுவர் சாய்ஸ். அப்படி வச்சிங்க அப்படின்னா இங்கேயே வந்து உங்களுக்கு என்ன வந்துடும், இங்கே 1:2 வந்துடும், இங்கே போகும் 1:3.5 பக்கத்தில் வந்துச்சு. 3.46 அப்படின்னா 3.5 சம்திங் வந்துருச்சு. ஓகேவா? அவ்வளோதான். புரியுதா? ஸோ நாட் லைக் திஸ். இது மட்டுமே இல்லை, அகைன் வி கேன் டூ திஸ். ஹியர் ஆல்ரெடி ப்ரீவியஸாக இருந்த எஃப்இஜி நம்ம எடுத்துக்கலாம். இந்த கேஸில் இந்த இருக்க எஃப்இஜி, இந்த எஃப்இஜி, இந்த லிக்விட் எடுக்கலாம். பட் ப்ரைஸ் என்ன பண்ணிடுச்சுன்னா இங்கே ட்ராப் போயிட்டு இங்கே ஒரு லிக்விட்டி ரெடி பண்ணிடுச்சு. ரீசன்ட் லிக்விட்டி ஒன்று இருக்கும்போது பழைய லிக்விட்டி பார்க்கலாமா அப்படின்னா அப்போதான் நம்ம திங்க் பண்ணோம், ஓகே இது வந்து எஸ்எம்டியாக வரும், இது வந்து என்னவா வரும், இது லிக்விட்டியாகவும் இது எஸ்எம்டியாகவும் வர வாய்ப்பு இருக்கு. ஏத்துறேன் 3 மணி சொன்னா புரியுதா? பார்க்க முடியுதா? இதுதான் கேட்குறேன், பார்க்க முடியுதா? 26/3 to 28/0, 26/3 லைக் 26/3 to 28/0. This is not the proper, அதாவது இந்த ப்ராப்பரான எஸ்எம்டிலாம் சொல்ல மாட்டேன், பட் ஆக்சுவலி இட்ஸ் எஸ்எம்டி. தெரியுதா? இது நடக்கும், ரிப்பீட்டடா நடக்கும். பிரைஸ்ல இது ரிப்பீட்டடா நடக்கும். பட் நீங்க தான் இதெல்லாம் இத்தனை நாளா பார்க்கல. Yeah, okay. So what is the next topic? Next, bias. Yeah, okay. Bias நான் இந்த அடுத்த டாபிக் போட்டுருக்கேன். Let's dive into SMT. Actually, it's hard, bro. கிட்டத்தட்ட 1 மணி நேரமா பேசிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். I don't know exactly, அரௌண்ட் ஒரு 45 minutes சம்திங் நான் பேசியிருப்பேன். தொண்டெல்லாம் வலிக்குது. லெட்ஸ் பாஸ் இட். Yeah, okay. Is it audible? Is it? Yeah. Yeah, next is SMT.